ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான வரகரிசி கஞ்சி எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக காசுறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இது ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை, அதாவது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 252 சாப்பிட்டதுக்கப்புறம் 270 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சர்க்கரையை குறைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 190, சாப்பிட்டதுக்கப்புறம் 170 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிறுதானியங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 126, சாப்பிட்டதுக்கப்புறம் 152 இருந்தது. பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேப்லெட்டு, இன்சுலின் எதுவுமே யூஸ் பண்ணல. அவங்க ஜஸ்ட்டு சிறுதானிய கஞ்சி, பர்டிகுலராக கேழ்வரகு கூழ், அதுக்கப்புறம் வாக்கிங் போனாங்க. அவங்க சொன்னப்போ நான் நம்பலை, அதனால் என்கிட்ட அந்த ப்ரூஃபை எடுத்துன்னு காட்டினாங்க. ஸோ அந்த வரகரிசி கஞ்சி தான் இப்போ சிம்பிளாக எப்படி காச போகிறோன்னு சொல்கிறேன். பொதுவாக ஆயில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அது எதுவுமே இல்லாத, வெங்காயம் தக்காளி இல்லாத இப்போ காச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் நைட்டு அந்த வரகரிசி ஊற வச்சுருங்க. அப்போ தான் உபரி அதாவது கஞ்சி காசும்போது அதிகமாக நமக்கு கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா இப்போது இந்த இந்த டம்ளரில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஊற வச்சு அரைச்சிட்டேன். இப்போ அதை இப்போது எப்படி காசுறதுன்னா, குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. அதை அரைக்க சொல்ல பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டுங்க. கல்லுப்பு இந்த அளவு போட்டு மிக்சியில் அதை அரைச்சிடணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி குக்கரில் காசாத்துக்கு முன்னாடி ஒரே 4 பீன்ஸ் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த அளவுக்கு தூள் உப்பு போட்டு வேக வச்சுங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம கஞ்சிக்கு போடுறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுக்கிறேன். நான் இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா தீ குறைச்சிடுங்க. ஏன்னா அது கட்டி தட்டும். ஊற்றிட்டு உடனே கலக்கிடுங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போது அந்த பீன்ஸை அதிலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பீன்ஸ் எவ்வளோ போட்டேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதை தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். நான் வேக வச்ச குக்கர்லேயே எப்படி வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதை கஞ்சி காச ஆரம்பிப்பேன். ஆல்ரெடி நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அது எவ்வளோ அளவுன்றதுக்காக தான் இப்போ தனித்தனியாக தட்டில் போட்டு காமிச்சேன். இப்போது கலக்கினே இருக்கணும். ஏன்னா விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீன்ஸ் போடுறதுன்னா கூட போடலாம். இப்போது இந்த கஞ்சி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடலாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவு. அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா துளி அளவு இந்த வரைங்க துளி அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த மிளகாய் தூளை போட்டுருங்க. ஏன்னா சும்மா அதாவது குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு காரம் செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போட வேண்டாம், உப்பு மட்டும் போடுங்க. ஸோ இது கொதி வரும்போதே இந்த மாதிரி பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போடணும். அப்போ தான் உரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட்டு தெரியும். ஸோ
இது கூட பார்த்திங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு வந்து சீரகம் வந்து போடலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கஞ்சி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் எனக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், என்னால் வந்து டிஃபன் சாப்பிட முடியாது, ஏதோ ப்ரெட் இருக்குது சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சிடணும், நரன்னு இல்லாமல். அப்படி அரைச்சிட்டு காசுனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக பொங்கி வரும்போது தீ குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். வேறு எதுவுமே இதில் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. உப்பு வந்து நான் முதல்ல இதை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது திரும்பவும் வந்து உங்களுக்கு தகுந்த உப்பு மிச்சமாக வேணுமோ இல்லை குறைவாக வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஆல்ரெடி ஒரே ஒரு விசில் அந்த பீன்ஸ் போட்டு இந்த தூளுப்பு இந்த அளவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நிறுத்திடுங்க. ஏன்னா டக்குன்னு பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் ஒரே ஒரு விசில் விட்டு நிறுத்திடுங்க. சும்மா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 1/4 டம்ளர் கூட தேவையில்லை, அதை விட கம்மியாக ஊற்றுங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம கஞ்சி காசு சொல்ல ஊற்ற தான் போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்றி நீங்கள் விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் விசில் வர்றதுக்கு. அதுக்காக தான் கொஞ்சமாக சொன்னேன் நான். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு டிஃபன் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் அந்த சுகர் டெஸ்ட்டு சொன்னதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ப்ளட் டெஸ்ட் கொடுக்கலான்னு போனேன், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்ல. அப்போ பார்த்திங்கன்னா கையில் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ப்ளட்டு எடுக்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த நீடில் வந்து குத்துறாங்க. ஒரே ட்ராப் ப்ளட்டு கூட வரல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ட்ராப் கூட வரல. ஒரு 2-3 இடத்துல குத்தி பார்த்தாங்க, ஒரே ட்ராப் கூட வரலை. அதுக்கப்புறம் இந்த ஏதாவது கட்டி வந்துட்டால் எப்படி வீங்கும் அந்த மாதிரி வீங்கிடுச்சு ப்ளட்டு வராததுனால, அந்த ஊசி குத்துனதுனால. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க, கேரட்டு, பீட்ரூட்டு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இத்தனைக்கும் அப்போ இட்லி, தோசை, பொங்கல், ரவா உப்புமா, சேமியா கிச்சடி, வெஜிடபிள் ரைஸு, லெமன் ரைஸு, புளி தயிர் சாதம் எல்லா ஐட்டத்தையுமே நான் சாப்பிட்டுன்னு தான் இருந்தேன். சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு, ஃப்ரூட்ஸு, காயில் பொரியல் இல்லாமல் டெய்லியும் எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது. அவ்வளோவும் சாப்பிட்டு எனக்கு சுத்தமாக ப்ளட்டே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது யூஸ் பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து இந்த சிறுதானிய கஞ்சி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கஞ்சியாக தான் நான் காசுறது, பொங்கலில் செய்கிறதில்ல. ஸோ இன்றைக்கி காலையில் கஞ்சினா நைட்டு கஞ்சி, நாளைக்கு ஒரு நாள் இட்லி, தோசை அந்த மாதிரி. ஏன்னா டெய்லி கஞ்சியை குடித்தா கூட போர் அடிக்கும். அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இது வரகரிசி கஞ்சி, திணை, குதிரைவாழை, சாமை எல்லா கஞ்சியுமே நான் குடிக்க ஆரம்பித்தேன். கேழ்வரகு வந்து கூழாக காய்ச்சி குடிப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி திரும்பவும் போய் ப்ளட் எடுக்க போனப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ப்ளட்டு வரலன்றது. எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். நர்ஸும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தான் ப்ளட்டு வரலையே, நர்ஸ் வந்து எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த நீடில் ஃபுல்லாக ப்ளட் எடுத்துட்டாங்க. எதுக்கு வந்து சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு இந்த கஞ்சி வந்து ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. அந்தளவுக்கு எனக்கு ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட் வந்து இருக்கிறவங்களுக்கு அரை வயிறு சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வாக்கிங் வந்து போங்க, ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, என் ஃப்ரெண்டுக்கு சுகர் இருந்தாங்கன்னு. அவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை இன்சுலினோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. அதுலேயே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கிடச்சது. இன்றைக்கி வரையும் அவங்க எந்த டேப்லெட்டுமே எடுக்கல. ப்ராமிஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அதாவது நாளையிலேருந்து இந்த கஞ்சியை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி போய் ப்ளட் டெஸ்ட் எடுங்க. சாப்பிடாததுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம்
இந்த கஞ்சி ஒன்று டு ஒரு நாளைக்கு குடித்தா போதும். அதே மாதிரி ஒயிட் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அது இருந்தால் அதை கம்மி பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் வந்து குறையும். ஒன்று டு ஒரு நாளைக்கு இந்த கஞ்சி குடிங்க, காலையில் நைட்டு. நாளைக்கு வந்து இட்லி தோசை சாப்பிடுங்க, நாளான்னைக்கு திரும்ப இந்த கஞ்சி. எல்லா சிறுதானியம் கஞ்சியுமே யூஸ் பண்ணுங்க. கேழ்வரகு மட்டும் கூழாக காய்ச்சி குடிங்க. ஏன்னா அந்த கேழ்வரகு வந்து கொஞ்சம் சூடு, கூழாக குடித்தா மட்டும்தான் அது வந்து ஏறும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த சுகரை வந்து கம்மி பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த அளவுக்கு நான் போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் இது திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்துருங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பர்டிகுலராக வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு சொல்கிறேன், டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கஞ்சியை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போங்க. அதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டு ஒரு 3-4 மணிக்கு தான் வாக்கிங் போவாங்க. போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும் கரெக்டாக. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு நீங்களே செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு திரும்ப எடுத்து பாருங்கள். ஆனால் 1 டு ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணால் தான் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.